மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் பூசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பிரியமானவர்களே, அன்றைக்கு நோவாவின் காலத்துல என்ன நடந்தது? நோவா எல்லார்கிட்டயும் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி உலகம் அழிய போகிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி. ஆனா யாருமே அவர் பேச்சுக்கு கேட்கல. இவர் ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் உணர்வில்லாதிருந்தார்கள். பிரியமானவர்களை, இப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருப்பார்களாம். தாங்கள் செய்வது பாவமா? இது பாவமே இல்லை என்று சொல்லி அந்த அளவுக்கு மனதில ஒரு உணர்வே இல்லாமல் இருப்பார்களாம். எந்த ஒரு காரியத்தை குறித்தும் ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற பாவ காரியங்களை குறித்து ஜனங்கள் உணர்வில்லாது இருப்பார்களாம். இப்பொழுதும் இந்த காலகட்டத்தில் நாம் அப்படிதான் இருக்கிறோம் அல்லவா? அநேக காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், பாளையத்துக்கு விரோதமாக பாளையமும் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறது. கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஜனங்கள் உணர்வில்லாதிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு தவறா அப்படின்னு சொல்லி அந்த காரியமே அவங்களுக்கு இது பாவம் அப்படிங்கிறதே அந்த உணர்வே இல்லாமல் இருக்கிறது. இதுவும் நோவாவின் காலத்தில் நடந்ததைப் போலவே இருக்கிறது. ஆகையினால இன்றைக்கும் அநேக ஊழியக்காரர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க, ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது, தேவன் வரப்போகிறார் என்று சொல்லி. ஆனா அதை விசுவாசிக்கிற அளவிற்கு நம்முடைய மனம் பக்குவப்பட்டிருக்கிறதா? ஆண்டவர் வருவார் வருவார்ன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க. அந்த காரியம் நடந்த மாதிரியே இல்லையே என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் விளிம்பில் வந்து நிற்கிறோம். அதை மறக்க வேண்டாம். பிரியமானவர்களே, அவர் ஏன் தாமதிக்கிறார் என்று தெரியுமா? எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக. இந்த இந்த ஜனக்கூட்ட மக்கள் ஒருத்தர் கூட அவருக்கு கெட்டுப்போவது அவருக்கு சித்தம் இல்லையாம். அன்றைக்கும் கூட அவர் 99 ஆடுகள் இருந்த நிலையில கூட அவர் ஒரு ஆடுக்காக அந்த 99 ஆடுகளையும் மலையின் மேல் நிறுத்தி வைத்துவிட்டு அந்த மேய்ப்பன் அந்த ஒரு ஆடை தேடி அலைந்தாராம். பிரியமானவர்களே, அதே போலதான் தேவனும் இன்றைக்கு அவர் மகா இரக்கமுள்ள தேவன். ஆகையினாலதான் மனம் திரும்புவதற்கு இவருடைய சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசித்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவன்